செலுத்துகிறேன். I want to thank every people who are supporting this ministry. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அப்போ கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமா, கூகுள்ல வரும்போது சர்ச் பண்ணிட்டு வந்தேன், பேசுனா கொரோனா வருமா அப்படின்னு. நல்ல வேளை பேசுனா கொரோனா வராதுன்னு போட்டுருச்சு. அப்புறம் அடுத்து போட்டு பார்த்தேன், சிரிச்சா கொரோனா வருமா அப்படின்னு. என்னது, சிரிச்சா கொரோனா வருமான்னு வராதுன்னு போட்டிருக்கு. ஆமென். அதனால ரெண்டும் செய்யலாம். அதனால உங்க பக்கத்துல இருக்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு இயேசு உங்களை தொட போகிறார். ஆமென். நம்ம தொட முடியாது, காரணம் பிரச்சனை ரொம்ப முத்தி போயிட்டே இருக்குது. ஆனால் இயேசு தொட்டால் நம்முடைய வாழ்க்கை சுகமாகும். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு சத்தம் ஒரு ஆமென் சொல்லணுமே. பிரைஸ் காட். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் ரொம்ப சிம்பிளா ஒரு சில விஷயங்களை மாத்திரம் சொல்ல போகிறேன். இன்றைக்கு மறக்கப்பட்ட உங்களை கர்த்தர் நினைவு கூறுகிற நாள். ஆமென். உங்களை எந்த மக்கள் மறந்தார்களோ அதே மக்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிற நாள். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு நபரை குறித்து, ஒரு மனிதனுடைய சரித்திரத்தை குறித்து நாம் இந்த இடத்திலே வாசித்தோம். இந்த சரித்திர புஸ்தகம் என்னுடைய இருதயத்துக்கு மிகவும் விருப்பமான ஒரு சரித்திர புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை நான் பலமுறை வாசித்திருக்கிறேன். ஆனால் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக இதை தியானித்த பொழுது ஆண்டவர் இதற்கு பின்பதாக இருக்கிற சில மர்மங்களையும் வெளிப்பாடுகளையும் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். So I want to share to you, especially to every young man and young women, that you will never be the same again when you listen to the word of God. Say amen. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். விசுவாசம் கேள்வியினால் வருகிறது. அடுத்து கவர் ஆகுதா பாஸ்டர்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. விசுவாசம் கேள்வியினால் எப்படி வரும்? விசுவாசம் எப்படி வருமா? கேட்க கேட்க வருமா? சொல்லுங்க. சரியா? ஆசை பார்க்க பார்க்க வரும், ஆனா விசுவாசம் கேட்க கேட்க வரும். எதை கேட்கிற பொழுது வருகிறது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பொழுது வருமா? ஓகேவா? சோ கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணி வச்சுக்கமா. தேங்க்யூ. கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசுகிற பொழுது நீங்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். Because when you listen the word is not just a verbal, but it's God. ஆண்டவரே வார்த்தையாக வெளிப்படுகிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் அவர் வார்த்தையா வர்றது எப்படிதான் வர்றார்? அவர் ஆண்டவராகவே வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். என்னுடைய சத்தத்தை கேட்கிறீங்களா? எத்தனை பேர் என் சத்தத்தை கேட்க முடியும்? கேட்க முடியுதா? கேட்க முடியுதா? So God is coming to your ear. ஆண்டவர் அவர் தெய்வீக ரூபத்தில் உங்கள் காதுகளுக்குள்ளே பிரவேசிக்க விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் தள்ளப்பட்டவனாக இருக்கலாம், ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாதவனாக நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை உங்களை உலகம் பார்த்து சொல்லும், இவன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். சொல்லுங்க, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், பிரயோஜனமற்றவன். ஒருவேளை இந்த உலகம் உங்களை மறந்து போகலாம். கவனியுங்கள், இந்த வார்த்தைகள் உங்களுக்கான வார்த்தைகள். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். முதலாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு பெத்லெகேமனாகிய ஈசாய் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். கவனியுங்கள், இஸ்ரவேலை ஆண்டவர் எப்பொழுதும் நேசிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேலை பாதுகாப்பது கர்த்தருக்கு பிரியமானது. ஆனால் எப்படி ஆண்டவர் இஸ்ரவேலை பாதுகாத்தார் என்று சொன்னால், தன்னுடைய மிகவும்
தனக்கு பிரியமான ஒருவனை அவர் இஸ்ரவேலின் ராஜாவாக நியமித்தார். முதலாவது இஸ்ரவேலின் ராஜா யார் சொல்லுங்க? யாரு? சவுல். ஆனால் சவுல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செய்தபடினாலே ஆண்டவர் அவனை புறக்கணித்தார். சொல்லுங்க, புறக்கணித்தார். சத்தமா சொல்லுங்க, புறக்கணித்தார். அடுத்து ஆண்டவர் இன்னொரு மனுஷனை, ஒரு நபரை, சரியான ஒரு நபரை கர்த்தர் தேடிக்கொண்டிருந்தார். உடனே ஆண்டவர் எப்பொழுதும் தொடர்பு கொள்ளுகிற ஒரு மனிதன், ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவருடைய பெயர் என்ன? சத்தமா சொல்லுங்க, சாமுவேல். சொல்லுங்க சத்தமா, சாமுவேல். ஆண்டவர் எதை சொன்னாலும் அப்படினாலும் யார்தான் சொல்லுவாரு? சாமுவேல் தான் சொல்லுவார். சாமுவேல் என்ன செய்வாருங்க? மக்களுக்கு போய் சொல்லுவார். முக்கியமா இந்த ராஜ்ய பாரம் குறித்த, இஸ்ரவேலை குறித்த எல்லாவற்றையும் ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கும் இமீடியேட்டா இருந்து வேலை பார்த்தது யாரு? சாமுவேல். சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, சாமுவேல். இந்த சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏன் துக்கித்துக் கொண்டிருக்கிறாய்? சவுலுக்காக ஏன் துக்கித்துக் கொண்டிருக்கிறாய்? நீ உன் தைல கொம்பை எடுத்துக்கொண்டு அதை நிரப்பிக்கொண்டு எங்கே போச்சனாரு? எங்க போச்சனாரு? எந்த ஊருக்கு போச்சனாரு? பெத்லஹேமுக்கு போச்சனாரு. சரிங்களா? பெத்லஹேமில் ஒரு நபர் இருக்கிறார். அவருடைய பெயர் என்ன? ஈசாய். அங்க சொல்றார் ஆண்டவர், அந்த ஈசாய் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ராஜாவாக. யாருக்கு ராஜாவா? இஸ்ரவேலுக்கு ராஜாவா. அதற்கு சாமுவேல் சொல்றாரு, ஆண்டவரே நான் எப்படி போவேன்? இதை சவுல் கேள்விப்பட்டால் என்ன செய்வான்? 2ஆம் வசனம், என்னை கொன்று போட்டு விடுவான். காரணம் ஏன்? சவுல் தான் இப்ப ராஜாவா இருக்கிறாரு. ராஜாவா இருக்கும் போதே இன்னொரு ராஜாவை அபிஷேகம் பண்ண முடியுமா? உயிரோட இருக்கும் போதே இன்னொரு ராஜாவை அபிஷேகம் பண்ண முடியுமா? முடியாது. ராஜா என்னை கொன்று போட்டு விடுவானே அப்படின்னு சாமுவேல் ஆண்டவரிடத்துல முறையிடுறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது நீ ஒரு காளையை கையோட எடுத்துக்கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லு அப்படின்னு சொல்றார். இப்போ ஈசாய் 3ஆம் வசனத்துக்கு போறோம். ஈசாயை பலி விருந்திற்கு நீ அழைக்கணும். அப்போது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் 4ஆம் வசனம், சாமுவேல் செய்து பெத்லஹேமுக்கு போனான். சொல்லுங்க, பெத்லஹேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மேய்ப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். கவனிங்க, இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி எப்பெல்லாம் உள்ள வராரோ அப்பெல்லாம் ஒரு பயங்கரமான தத்தளிப்பு, பயம் இருக்கும். ஏன் அப்படின்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிற பொழுதே ஒன்று துக்க செய்தியோடு வருவார் அல்லது நல்ல செய்தியா வருவார். இவரை பார்த்த உடனேவோ இந்த மேய்ப்பர்கள் தத்தளித்தார்கள், பயப்படுறாங்க. இவர் வர்ற காரியம் நல்ல காரியமா, இவர் வர்ற காரியம் கெட்ட காரியமா அப்படின்னு. சில பேர் நீங்க என்னை பார்க்கறத பார்த்தா நீங்க பண்ற பிரசங்கம் நல்ல பிரசங்கமா, சமாதானமா இருக்குமா இல்ல சமாதானமா இருக்காதான்ற மாதிரி இருக்குது. நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. என்ன என்ன சொன்னாரு சாமுவேல்? என்ன சொன்னார் உங்களுக்கு பதிலா? சமாதானம் தான். அதனால நீங்க சிரிச்ச முகத்தோட உட்காரலாம். சமாதானம் தான். அடுத்து பாருங்க, அதற்கு அவன், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்திற்கு வாருங்கள். மேலும் ஈசாயையும் அவன் குமாரனையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். A special invitation for Isai and his son. கவனிங்க, எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அதுல யாருக்கு முக்கியமான அழைப்பு? ஈசாய்க்கும் அவன் குடும்பத்திற்கும் முக்கியமான அழைப்பு. காரணம் ஏன்? ஆண்டவர் அனுப்பும் போதே சொல்லி அனுப்பிச்சாரு, அந்த குடும்பத்திலிருந்து ஒருவன் என்ன செய்ய போறேன், நான்
இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்து கொள்ள போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, அடுத்து பாருங்க. இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி யார் வீட்டில் உட்கார்ந்து இருக்கா? இப்போ ஈசாய் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாரு. இவர் பார்க்கிறாரு. யாரை பார்க்கிறார்? ஃபர்ஸ்ட் எலியாபை பார்க்கிறார். எலியாபை பார்த்த உடனே 6ஆம் வசனம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். அப்ப அவருடைய மனசுல என்ன வந்துருச்சு? இவன் தான். ஓகே, எலியாபா தான் கட்டாயமா இருக்கும். காரணம், அவனுடைய தோரணை அப்படிப்பட்டதாக இருந்தது. அவனுடைய சரீர வளர்ச்சி, அவனுடைய முக தோற்றம் ரொம்ப அழகா, நல்லா சீவி, நல்லா பவுடர்லாம் போட்டு வந்திருப்பான் போல தெரியுது. அதை பார்த்த உடனே என்ன செஞ்சிட்டாரு சாமுவேல்? கொஞ்சம் லைட்டா மயங்கிட்டாரு. இவன் தானாக்கும் அப்படின்னு நினைச்ச உடனே ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லுகிறார். 7ஆம் வசனம், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, 7ஆம் வசனம் வாசிங்க, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் நீ பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். அடுத்த ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். கவனியுங்கள், இந்த உலகத்திலே ஒருவனாலும் இருதயத்தை அவ்வளவு எளிதாக பார்க்க முடியாது. யாரால் பார்க்க முடியும்? கர்த்தரால் இருதயத்தை பார்க்க முடியும். மனிதன் முகத்தை பார்த்து பேசுவான், உங்கள் ஆடையை பார்த்து பேசுவான், உங்கள் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை பார்த்து பேசுவான். நல்ல கார்ல போனீங்கன்னா அவங்க கூட சில பேர் பேசுவாங்க. நல்ல பைக் வச்சிருந்தீங்கன்னா அவங்க கூட என்ன செய்வாங்க? ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிடுவாங்க. கொஞ்சம் அழகா இருந்தா உங்க கூட கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும், விசேஷமா பொம்பளை பிள்ளைகளுக்கு. ஆனால் கர்த்தர் வெளியரங்கத்தை பார்க்க மாட்டார், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். ஒரே ஒருத்தர் சொன்னார், அவரை மட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். God is looking into your heart. கவனிங்க, இங்க சாமுவேலுக்கு ஆண்டவர் உடனடியா ஒரு பதில் சொல்றாரு. இப்போ 8ஆம் வசனம், அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பதாக கடந்து போக பண்ணினான். ஆண்டவர் சொல்றாரு, இவனை கர்த்தர், சாமுவேல் சொல்றாரு, இவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. 9ஆம் வசனம், ஈசாய் சம்மாவை என்ன செய்கிறான்? கடந்து போக பண்ணினான். சாமுவேல் சொல்றாரு, இவனையும் கர்த்தர், சொல்லுங்க, இவனையும் கர்த்தர். 10ஆம் வசனம், இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பதாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு ஃபேஷன் ஷோல நடக்கிற, யாரு அழகானவன், யார் நல்லா நடப்பா, யாரு இந்த இஸ்ரவேலை சரியா வழி நடத்துவா அப்படின்ற ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி இப்போ சாமுவேல் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஈசா என்ன செய்யறாரு? ஒவ்வொருத்தனா என்ன செய்யறாருங்க? கடந்து போக பண்ணுகிறார். செலக்ஷன் நடக்குது. கவனிங்க, இந்த செலக்ஷன்ல மனுஷனா இருந்திருந்தா யார் நல்ல வஸ்திரம் தரிச்சிருப்பாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைச்சிருந்திருக்கும்? ராஜாவோட பொசிஷன் கிடைச்சிருக்கும். அப்படித்தானே? நல்ல பிராண்டட் ஷர்ட் போட்டு வந்திருந்தா என்ன செஞ்சிருக்கோம்? ராஜ அபிஷேகம் கிடைச்சிருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உங்களுடைய வெளியரங்கத்தை பார்க்க மாட்டேன், இருதயத்தை தான் பார்க்கிறேன். இப்போ உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தனா வர்றதுக்கு முன்னாடி ஒருவேளை அவன் என்னென்ன பண்ணிருப்பானோ தெரியல. ஒருவேளை யோசிச்சிருக்கலாம்,
சாமுவேலுக்கு பிடிச்ச கலர் என்னது? அவருக்கு சிவப்பு கலர் பிடிக்குமா? சிவப்பு கலர் பிடிக்கும்னா என்கிட்ட இருக்கிற வஸ்திரத்துல சிவப்பு கலர் தூக்கி என்ன செய்ய போறேன்னு மாட்ட போறேன். காரணம் ஏன் அப்படின்னா, எனக்கு யார் அட்ராக்ட் பண்ணணும்? யார் அட்ராக்ட் பண்ணணும்? ஏன்னா சாமுவேல் சொல்றதா இப்ப நடக்க போகுது. அவர் தான் என்ன செஞ்சிருக்காரு? தைல கொம்பளை இப்போ எண்ணெயை வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கிறார் ஊத்துறதுக்கு. See, they are trying to be real, but real is not from the outlook, but the real is from the heart. இப்போ நடக்கிற சம்பவம் என்ன? எல்லாரும் கடந்து போறான், ஒருவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்று புறக்கணித்தார். அடுத்த வசனத்தை வாசிங்க, 11ஆம் வசனம். இப்போ ஆண்டவர் சாமுவேல்ட்ட சொல்றாரு, இந்த கேள்வியை கட்டாயமா நீ யார்கிட்ட கேட்கணும்? ஈசாயிட்ட கேட்கணும். அந்த கேள்வி என்ன? உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? அதற்கு ஈசாய் சொல்றாரு, ஆமா, இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். ஒருவன் இருக்கிறான். யார் இருக்கிறா? ஒருத்தன். அந்த ஒருத்தனை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். சொல்லுங்க, மறக்கடிக்கப்பட்டவன். சத்தமா சொல்லுங்க, மறக்கடிக்கப்பட்டவன். ஆமென். புறக்கணிக்கப்பட்டவன். சொல்லுங்க. இந்த கடைசி பையன் இருக்கிறான் தெரியுமா, அவனை குறிச்சு எல்லாரும் மறந்து போனாங்க. Everyone forgot him, including his own father Isai. Forgot him. அவனை மறந்தார்கள். அவன் வீட்டிலேயே ஒருவனாக அவர்கள் எண்ணவே இல்லை. அப்படி எண்ணி இருந்தா சாமுவேல் வீட்டில வந்து உன்னுடைய குமாரர்கள் ஒருவனை ஆண்டவர் ராஜ்யபாரத்திற்காக அழைக்கிறார் அப்படின்னு உடனேவும், ஒருவேளை இந்த கடைசி பையனை மதிச்சிருந்தா உடனே ஆள் அனுப்பி இன்னொருத்தன் இருக்கிற அவனையும் வரட்டும், அப்புறம் என்ன செய்வோம்? ஒவ்வொருத்தரும் நடக்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருப்பார் அவங்க அப்பா, இல்லையா? ஆனால் அதற்கு கூட இந்த கடைசி பையனுக்கு என்ன இல்லைங்க, வாய்ப்பு கொடுக்கவில்லை. உலக தகப்பன் அந்த கடைசி பையனை மறந்தான். ஆனா ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருடைய கண்கள் எக்ஸ்ரேவின் கண்களை விட மிக தெளிவானவைகள். அவைகள் ஆழமாக சென்று குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாய் கண்டுபிடிப்பவர் நம்முடைய ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. He can find any problem in your life. MRI-னால கண்டுபிடிக்காதவைகள், 7D 8D-னால கண்டுபிடிக்க முடியாத, ஸ்கேனிங் பண்ண முடியாத காரியங்களை என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அக்னி உள்ள ஜுவாலைகளுடைய கண்கள் கண்டுபிடிக்கும். Amen. He can find the exact problem what you have in your life. அவர் ஏதோ தடுமாறி, தம்பி உனக்கு இந்த பிரச்சனை இருக்குதான்னு டவுட்ல கேட்கிற ஆண்டவர் அல்ல, அவர் சரியா டவுட்டை கண்டுபிடிக்கிற ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். Because he is a creator. Amen. அவர்தான் உங்களை உண்டாக்கினவர். அவருக்கு தெரியும் நாம் யார் என்பது. More than you know about you, God knows about you. உங்களை விட, உங்களுக்கு உங்களை தெரிவதை விட கர்த்தருக்கு உங்களை மிக நன்றாய் தெரியும். கவனிங்க. இப்போ இந்த நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? மறக்கடிக்கப்பட்டவன். சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, கொஞ்சம் எனர்ஜியா வாங்க பாப்போம். மறக்கடிக்கப்பட்டவன். இப்ப பாருங்க, இவனை மறந்து போயிட்டாங்க எல்லாருமே. எவரிபடி forgot him. ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்ற அவனுடைய பெயரையே மறந்து போனாங்க. இந்த ஈசாய் அவருடைய பெயரை கூட சொல்லல, மென்ஷன் பண்ணல. பாத்தீங்களா? ஏன் அப்படின்னா, அந்த ஈசாய்க்கு அவன் பெயரை சொல்லி அவெல்லாம் ஒரு ஆளாக்கு, அவெல்லாம் அதுக்குள்ள செட் ஆக மாட்டான். எப்படி? சும்மா சொல்லுங்க, என்னது? அவன் அதுக்கு
செட் ஆக மாட்டான். இவ்வளவு பெரிய பொசிஷன்ல அவன் கையில தூக்கி ஆண்டவர். யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இந்த 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 ஈசா நினைச்சிருப்பாரு, இந்த கடைசி பயலு கூட இந்த வாய்ப்பு போகாட்டினாலும் பரவாயில்ல, இந்த 7 பேருக்கு தான் என்ன செய்யல, ஆண்டவர் யாரையும் தெரிந்து கொள்ளவில்லை. எங்க பக்கத்து வீட்டுல என் மச்சானோட மகன் ஒருத்தர் இருக்கிறான், நல்ல பையன், நமக்கு தெரிஞ்ச பையன், வேண்டப்பட்ட பையன், அவனவாவது எப்படியாவது என்ன செஞ்சிருவோம், ராஜாவா ஏத்தி விட்டுருவோம். ஆனா இந்த கடைசி பயல மட்டும் என்ன செய்யக்கூடாது, ஏத்தக்கூடாதுன்னு ஒருவேளை ஈசா நினைச்சிருப்பாரு. ஏன்னா ஈசாய்க்கு இந்த பையனோட பேரே மைண்ட்ல இல்ல. மனுஷன் மறந்து போனான், உலக தகப்பன் மறந்து போனான், ஆனால் பரலோக தகப்பன் அவனை ஆள் அனுப்பி அழைத்து கொண்டு வா என்று ஒரு மனுஷனை அனுப்புவதற்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சாமுவேலோடு பேசினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். கவனிங்க, அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இதுல 2 கதை அடங்கி இருக்கிறது. There are 2 stories hidden inside. அதனால தான் ரொம்ப ரொம்ப மெதுவா ஸ்லோவா நான் போறேன். நீங்க இந்த கதையை புரிஞ்சாதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு கதையை நீங்க புரிந்து கொள்ள முடியும். இப்ப பாருங்க, ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன். சொல்லுங்க பாப்பா, எல்லாரும் சொல்லுங்க, எஸ் ஸ்பெஷல் இன்விடேஷன். சத்தமா சொல்லுங்க, ஸ்பெஷல் இன்விடேஷன். யாருக்கு? யாருக்கு? பேர்ல அதுல வரவே இல்லை. மறந்து போனவனுக்கு, அவனுக்கு பேரே மறந்து போனவன். குடும்பத்தில் அவன் ஒரு ஆளே கிடையாது, அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன். தம்பி, ஸ்பெஷல் இன்விடேஷன் அடிக்கிறது கூட டியூன் என்ன செய்யணும், அடிக்கணும். டியூன் அடிக்கிற இடத்துல யார் அடிப்பீங்க, எப்படி எப்படி பேர் போடுவீங்க? பேரே இல்லாம உங்களுக்கு யாராவது வேலை தருவாங்களா? சொல்லுங்க, வேலை தருவாங்களா? தரமாட்டாங்க. ஆனா ஆண்டவர் வேலை தருவாரு. ஐயா, எனக்கு ஒரு பேரே இல்ல, நல்ல பேரே இல்ல, என்னுடைய தெருவில் எனக்கு பேரு ரொம்ப மோசம், ஊருக்குள்ள விளங்கிரும். உங்க வீட்டுல நல்ல பேர் இருக்கா? சான்ஸே இல்லை. எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா? பரலோகத்துல கட்டாயம் கிடைக்கும். தட் இஸ் அவர் காட். கொஞ்சம் கூட சிரிக்க மாட்டீங்க. என்னை கர்த்தரால் பயன்படுத்த முடியுமா? என்னை ஆணி அடிக்கிறது கூட லாய்க்கில்லடான்னு சொல்லி எங்க அப்பா என்னை பலமுறை திட்டுவாரு. ஆணி அடிக்க கூட லாய்க்கில்லாதவன உன்னைய உன் கையில ஒரு சுத்தியில கூட கொடுக்கிறதுக்கு உன் கூட பயப்படுறாங்க அப்படின்னா, என்னுடைய ஆண்டவர் அவர்களை விட மேலானவர். He can give you a bigger position what you have never expected. நீங்கள் எதிர்பாராத சில காரியங்களை உங்கள் கரத்திலே கொடுப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். அதுதான் ஆண்டவருக்கும் உலகத்தில் இருக்கிற தகப்பனுக்கும் இருக்கிற வித்தியாசம். That's the difference between human and God. இங்க பாருங்க, இந்த மறக்கடிக்கப்பட்டவனுக்கு, மறந்து போனவனே, உன்னை மறுபடியும் வீட்டுக்கு வா அழைக்கிறேன் ஒரு ஆள் அனுப்பி என்ன செய்றாரு, போறான். இப்போ ஒருத்தன் போறான், யாரை கூப்பிடுறதுக்கு? தாவீதே இல்ல, அது ஆமா, மறந்து போனவனுக்கு, அவனுக்கு பேரே கிடையாது. அது வரைக்கும் பைபிள்ல பேரே சொல்லப்படவே இல்லை. கவனிங்க, இப்போ நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், பாஸ்டர் நீங்க சொல்றீங்க கர்த்தரால் என்னை பயன்படுத்த முடியும், உன்னை இயேசு பயன்படுத்துவார் என்று நீங்க சொல்றீங்க. How can it be possible? எப்படி இது சாத்தியம்? எப்படி, யார் என்னை அறிமுகப்படுத்துவார்? ஒரு மேடையில போய் என்னை அறிமுகப்படுத்துறதுக்கு யாரையா அறிமுகப்படுத்துவார்? நான் யாருன்னு சொல்லி நான் ஊழியத்துக்குள்ள ஏறுவேன். Who will introduce you? உங்களை யார் அறிமுகப்படுத்துவார்? இங்க பாருங்க, ஈசாய்க்கு, தன்னுடைய மகனை மறந்து போன ஈசாய்க்கு அவனோட பெயரை கூட சொல்றதுக்கு கூச்சப்பட்ட ஈசாய், ஆனால் அந்த மறக்கடிக்கப்பட்டவனை, மறந்து போனவனை பரலோகம் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறது என்பதை பார்க்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். வாசிங்க பாப்போம்.
12ஆம் வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். எல்லாரும் வாசிக்கணும், எல்லாரும் வாசிக்கணும். 12ஆம் வசனம். ஆள் அனுப்பி 3 காரியம் அவனை குறித்து பரலோகம் டெஸ்டிமோனி கொடுக்கிறது. Introduction about this young boy. பரலோகத்தின் தேவன் இந்த மனுஷனை, இந்த சிறிய பையனை 2வது ராஜாவாக உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? வாசிங்க. அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமா இருந்தான். நல்ல சத்தமா கைதட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். Amen. See, it is good someone can introduce you. இந்த உலகத்திலேயே மிகவும் அதிக அந்தஸ்துள்ள மனுஷன் உங்களுடைய பெயரை சொல்லி, இவர் இங்கே இருக்கிறார், இங்கே பிறந்தார், இவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதை காட்டிலும் பரலோகத்தின் தேவன் உங்களை அறிமுகப்படுத்துவதுதான் இந்த உலகத்திலேயே சிறந்த அறிமுகம். நான் சொன்னது புரிஞ்சா? புரியல அப்படின்னா மறுபடியும் சொல்றேன். உலகத்தில் இருப்பவர்கள் உங்களை அறிமுகப்படுத்துவதை காட்டிலும் பரலோகத்தின் தேவன் உங்களை அறிமுகப்படுத்துவதுதான் இந்த உலகத்திலேயே நிரந்தரமான அறிமுகம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு உயர்ந்தவர் உங்களை அறிமுகப்படுத்தினால் இந்த காதிலே வாங்கிவிட்டு இந்த காதிலே விட்டு விடுவார்கள். பல முறை நான் அனுபவிச்சிருக்கிறேன். பெரிய மேடையில் நம்ம நினைச்சிருப்போம், என்னை யாராவது அறிமுகப்படுத்த மாட்டாங்களா, நான் நல்லா வொர்ஷிப் நடத்துவேனே, நல்லா பாட்டு பாடுவேனே, நல்லா கீபோர்டு வாசிப்பேனே, நல்லா பிரசங்கம் பண்ணுவேனே, என்னை யார் அறிமுகப்படுத்துவா? Who will introduce me? நிறைய பேர்ட்ட போய் கேட்போம், ஐயா உங்க போட்டோவை போட்டு என் போட்டோவையும் பக்கத்துல போட்டு உங்களை பார்க்கும் போது அப்படி லைட்டா என்னை பார்த்துக்கிடுவாங்கல்ல, என்னங்கய்யா? நான் சொல்றது புரிஞ்சா புரியலையா? உங்களை பார்க்கும் போது அப்படி பக்கத்துல என்னையும் பார்த்துக்கிடுவாங்க. உங்க பேரை கொட்டடத்துல போட்டுறேன். போட்டோஷாப்ல இருக்கிறதுலயே பெரிய எவ்வளவு ஃபாண்ட் பெருசாக்க முடியுமோ அவ்வளவு பேர் உங்கது, என்னோடது ஒரு 10% போதும். உங்களை பார்க்கும் போது உங்களை சாக்கு வச்சு என்னையும் என்ன செய்வாங்க? பார்த்துக்கிடுவாங்க. நான் இந்த உலகத்திற்கு. So we are trying to introduce ourselves to the world. நாம் இந்த உலகத்திற்கு நம்மை நாமே அறிமுகப்படுத்த விரும்புகிறோம். ஆனால் கவனியுங்கள், உங்களை ஒருவர் அறிமுகப்படுத்துவதை காட்டிலும் நீங்கள் மற்றவர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்துவதை காட்டிலும் உங்களை பரலோகம் முதலாவது அறிமுகப்படுத்த வேண்டும். ஆமென். இங்க பாருங்க, இவனை பார்த்து 3 காரியம் சொல்லுது வசனம். என்ன சொல்லுதுங்க? அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தார். இப்ப பாருங்க, இந்த அழகிய கண்களை உடையவனை, சிவந்த மேனி உடையவனை, நல்ல ரூபமுடையவனை ஆள் அனுப்பி இப்போ இந்த ரூபமுள்ளவன் மறுபடியும் வீட்டுக்கு வர்றான். எங்க வர்றான்? வீட்டுக்கு வர்றான். கவனிங்க, இத்தனை நாளும் எந்த வீட்டிலே அவன் மறக்கடிக்கப்பட்டானோ, எந்த வீட்டிலே அவனுடைய பெயர் கூட உச்சரிக்கப்படவில்லையோ, அதே வீட்டிற்கு அவன் மறுபடியும் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் வீட்டிற்கு வருகிற பொழுது அவனுக்காக வாசல் திறக்கப்பட்டிருந்தது. The door was opened for him automatically. Amen. கர்த்தர் உங்களை அறிமுகப்படுத்துகிற பொழுது கதவுகள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்காக திறக்கப்படும். நீங்கள் தட்ட வேண்டிய அவசியம் அல்ல. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? ஆமென். கண்களை மூடி கரங்களை உயர்த்துங்க பாப்போம். Come on, give the keys. Hallelujah. கண்களை மூடி கரங்களை உயர்த்துங்க. சொல்லுங்க, do something new
in my life. Something new in my life. Something new in my life. Oh Lord, சொல்லுங்க, do something new in my life. பாடுங்க, something new in my life. Something new in my life. Oh Lord, நீங்க பாடுங்க, do something new in my life. Something new in my life. Sing it. Something new in my life. Oh Lord, do something new in my life. Something new in my life. Something new in my life. Oh Lord. See, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஏதாவது நன்மை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? Do you want God to do a miracle for you tonight? Do you want? Listen to me carefully. It is very important that you must know this secret. உங்களை யார் பயன்படுத்துவார், உங்களை யார் அபிஷேகம் பண்ணுவார், உங்களை யார் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவார், யார் ஊழியத்தில் என் தேவைகளை சந்திப்பார், என் வாழ்க்கையில் யார் தேவைகளை சந்திப்பார் என்று சொன்னால் ஒருவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, இந்த தாவீது மறுபடியும் இந்த சின்ன பையன் அழகிய கண்களை உடையவன் மறுபடியும் உள்ள போறான். போகிற பொழுதே அவனுக்கான வாசல் திறக்கப்பட்டிருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது. சாமுவேல் சொல்றாரு, அந்த கடைசி பையன் வர்ற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். I will not dine anything. எலும்பு தொட மாட்டேன். ஆனா அவர் வந்தது எதுக்காக வந்தார் தெரியுமா? காளையை எதுக்கு கொண்டு வந்தாரு? பலி செலுத்தி என்ன செய்யணும், விருந்து வைக்கணும். இப்போ இந்த பாக்கி 7 பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. எந்த 7 பேருக்கு? ஈசாயோட பிள்ளைகளுக்கு. நமக்கு கழுதை எதுதான் கிடைக்கல? ராஜ்ய பாரம் தான் கிடைக்கல, கிரீடம் தான் கிடைக்கல. அட்லீஸ்ட் இந்த காளையாவது அடிச்சு ஒரு பிரியாணி கிண்டிதாங்கடா அப்படின்னு அவங்களுக்கு பிரச்சனை. ஆனா அதற்கும் ஆண்டவர் ஒரு தடை போடுறாரு. என்ன தடை தெரியுமா? சாமுவேல் சொல்றாரு, அவன் வர்ற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். பாருங்க, இத்தனை நாள் சாமுவேலை மறந்த அந்த குடும்பம் இப்போ சாமுவேல் வந்தா தான் அந்த குடும்பமே ஃபங்க்ஷன் ஆகுன்ற நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வராரு. ஹல்லேலூயா. இனி அந்த பையன், மறக்கடிக்கப்பட்ட அந்த பையன் மறுபடி வந்தா தான் வேலையே நடக்கும். அவன் வருகிறான், இந்த அழகிய மேனியுடையவன். அடுத்து யாரு? சிவந்த, சொல்லுங்க, இந்த ரூபம் உள்ளவன் உள்ளே வர்றான். சாமுவேல் நினைச்சாரு, நல்லா ஒரு ஜிம் பாடி ஒருத்தர் வருவான் போல அப்படின்னு. வந்த உடனே இஸ்ரவேல் ராஜ்ய பாரத்தை தூக்கி தோள்பட்டில் வைக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சாரு. கடைசியில் பார்த்தா குட்டியூண்டு ஒரு பையனை செய்யறான். A small boy. சொல்லுங்க பாப்போம். A small boy. ஒரு சின்ன பையன் உள்ள வர்றான். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, யாரை பார்த்து? சாமுவேலை பார்த்து சொல்றாரு. 12ஆம் வசனம் 2வது பகுதி. அப்பொழுது கர்த்தர் இவன் தான். அடுத்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? போதும், நீ ஸ்டாண்ட் அப். சாமுவேலே, யூ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அப். கிவ் ரெஸ்பெக்ட் டு தி அப்கமிங் கிங். மறந்து போனவனுக்கு எப்பொழுதெல்லாம் ஒருவேளை அவங்க வீட்டில் வர்றப்ப அவனை உதாசனப்படுத்துற மாதிரி எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க, அசால்ட்டா பார்ப்பாங்க. ஆனால் இனிமேல் அவனை பார்த்த பார்வையை கர்த்தர் அப்படியே சுற்றியாக மாற்றினார்.
சுற்றி போட்டார். அவனுடைய பார்வை தலைகீழாக மாறினது. தீர்க்கதரிசியே எந்திரிச்சு நிக்க வேண்டிய அளவுக்கு வந்துருச்சு. காரணம் என்ன தெரியுமா? இவன் தான் என்று ஆண்டவர் அவனை உறுதிப்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். வாட் இஸ் a reason? என்ன காரணம்? அதை சொல்லிட்டு நான் மறுபடியும் இரண்டாவது கதையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாட் இஸ் a reason? 7 பேற்ற இல்லாது எப்படி இந்த பையன்ட்ட வந்துச்சு சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றேன். இந்த 7 பேரும் வீட்டில் நல்லா சாப்பிட தூங்க, சாப்பிட தூங்க, அவங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவங்க அப்பாவோட கண்ட்ரோல்லயே இருந்தாங்க. ஏன்னா ஈசாய் வீட்டிலேயே தான் இருக்கிறாரு. ஆனால் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒருவன் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அவனை பார்ப்பதற்கும் அவனை திட்டுவதற்கும் அவனை அடிப்பதற்கும் அவனுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதற்கும் யாரும் இல்லாத சூழ்நிலைமையிலும், கவனிங்க அதான் முக்கியம் வாலிப பிள்ளைகளுக்கு, நோட் தி பாயிண்ட். இல்லாத சூழ்நிலைமையிலும் வனாந்திரத்தில் சிசிடிவி கேமரா கிடையாது, வனாந்திரத்தில் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஜிபிஎஸ் கிடையாது, வனாந்திரத்தில் கூகுள் மேப் கிடையாது. நீங்க எங்க போறீங்க எங்க வர்றீங்க என்ன பண்றீங்கன்றது எதுவுமே தெரியாவிட்டாலும் இந்த சின்ன பையனாகிய தாவீது வனாந்திரத்திலே கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். அவனுக்கு அழகான கண்கள் எப்படி வந்தது? வனாந்திரத்திலே அவன் தேவனை பார்த்தான். He saw God. வனாந்திரத்தில் தேவனை பார்த்தான். தன்னை மறந்த மக்களை அவன் மறந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். தன்னை நிந்தித்த மக்களை அவன் மறந்தான். தன்னை உதாசீனப்படுத்தினவர்களை அவன் மறந்தான். தேவனை நினைத்தான். காரணம், அவனுக்கு நல்லா தெரியும், இந்த சின்ன பையனுக்கு நல்லா தெரியும், நான் இவர்களை எவ்வளவு பாசம் வைத்தாலும் அவர்கள் என்னை உயர்த்த முடியாது, மாறாக என்னை உயர்த்துவது தேவன் மாத்திரம்தான் என்பதை இந்த சின்ன பையன் புரிந்து கொண்டான். கையை தட்ட மாட்டீங்களா? அந்த புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு முக்கியம். தம்பி தங்கச்சி, நீங்க எங்க வேணாலும் சுத்தலாம், யாரு கூட வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் ரிமெம்பர் ஒன் திங், நீங்க யாரு கூடலாம் நீங்க இருக்கிறீங்களோ அவர்கள் உங்களை உங்கள் வாழ்க்கையில் உயர்த்த முடியாது என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். அவங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. என்னை இவங்க மறந்துட்டாங்க, என்னை அவங்க மறந்துட்டாங்க, என்னை இவங்க மதிக்கவே மாட்டுறாங்க. நோ, உங்களை மதிக்கிற, உங்களை விசாரிக்கிற, உங்கள் மீது கண்களை உடையவர், உங்கள் மீது தன்னுடைய கண்ணை பதித்து ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் உங்களை அவர் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். பாருங்க, அந்த வனாந்திரத்துல இந்த சின்ன தம்பி யாரு கூட உறவுல இருந்தாவே சொல்லுங்க. ஆமா, இதத்தான் ஆண்டவர் முன்னாடியே சொன்னார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். கவனிங்க, நீங்க துதிக்கிற துதி, நீங்க செலுத்துகிற ஆராதனை, நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பை ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள்ள இருப்பவர்களாலே கண்டுகொள்ள முடியாது. ஏன், சில நேரத்தில் பாஸ்டர்களாகி எங்களுக்குள்ளே நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உங்களை தகுந்த நேரத்தில் கர்த்தர் கண்டுபிடிப்பார். ஆமென். So don't stop worship. உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து அப்போ, so don't stop worship. Don't stop seeking God. கர்த்தரை தேடுவதை நிறுத்தாதீங்க.
ஆமென். ஆண்டவரை ஆராதிப்பது நிறுத்தவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவனுக்காக இவனுக்காக இந்த குறையை சொல்லிக்கொண்டு அந்த குறையை சொல்லிக்கொண்டு மனுஷர்களை குறை காட்டிக்கொண்டு தேவனை ஆராதிப்பதை மறந்து விடாதீர்கள். காரணம், அவர்தான் உங்களை உயர்த்தக்கூடிய வல்லமை உள்ளவர். ஆமென். அவருடைய பிரசனம் தான் உங்களை ஒரு நாள் சிறகடித்து பறக்க செய்யும். பாருங்க, இவன் வனாந்திரத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தான். சொல்லுங்க அப்பா, உண்மையுள்ளவனாய் இருந்தான். ஆமென். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த தாவீது வாழ்ந்த காலத்திலே Facebook இல்லை. என்ன இல்லைங்க? என்ன இல்லைங்க? இருந்திருந்தா ஒருவேளை தாவீதையும் போட்டு தள்ளி இருக்கும் இந்த Facebook. செஞ்சிருப்பாரு. I am with my sheep. நானும் என்னுடைய ஆடுகளும். சங்கீதம் 150 சங்கீதம் எழுதியிருக்க முடியாது. வெறும் 150 போஸ்ட்ல செத்து போயிருப்பான் தாவீது. ஆமா, சங்கீதம் 150 அவர் எழுதல. பாருங்க, இந்த உலகத்திலேயே சிறந்த ஆப் என்ன ஆப்? என்ன ஆப் சொல்லுங்க? என்ன ஆப்ல நீங்க இருக்கீங்க சொல்லுங்க? இந்த உலகத்திலேயே சிறந்த ஆப் வாட்ஸ்அப்பும் அல்ல, ஃபேஸ்புக்கும் அல்ல. இந்த உலகத்திலேயே சிறந்த ஆப் சுவிட்ச் ஆஃப். உங்கள் போனை சுவிட்ச் ஆஃப் செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். When you disconnect from the world, you are connecting with God. Amen. அதனால தான் கண்ணை மூடுங்கடா, கண்ணை மூடுங்கடான்னு சொல்றோம். நீங்க மறுபடியும் கண்ணை திறந்துகிட்டே நீங்க என்ன செய்றீங்க? எங்களை நீங்க என்ன செய்றீங்க? வாட்ச் பண்றீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களை கண்ணை மூடு கண்ணை மூடு சொல்லிட்டு இவர் கண்ணை திறந்துட்டே இருக்காப்ல அப்படின்னு. Listen to me. அந்த காலத்துல மட்டும் பாஸ்ரபி, அந்த காலத்துல மட்டும் Facebook வாட்ஸ்அப் இருந்துச்சு வச்சுங்களேன், அன்னைக்கோட சோழி யாருக்கு முடிஞ்சிருக்கும்? இந்த அழகிய கண்களுக்கு அழுகிய கண்களா இருந்திருக்கும். சிவந்த மேனி என்ன இருந்திருக்கும்? செக்க சிவந்த மேனியா இருந்திருக்கும். அவனுடைய ரூபம் மாறி இருக்கும். கவனிங்க, உங்களுக்கென்று ஒரு ரூபத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க அப்போ, எனக்கு பின்னாடி சொல்லுங்க. எனக்கென்று ஒரு ரூபம் இருக்கிறது. அந்த ரூபம் எப்படி தெரியுமா? உங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கேலி பண்றாங்க பாத்தீங்களா? எப்படி இலை இலை காக்கா முக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைய அந்த ரூபம் அல்ல. கர்த்தர் உங்களை அப்படி அழைக்கிறவர் அல்ல. அவர் உங்களுக்கென்று ஒரு ரூபம் வைத்திருக்கிறார். அது அவர் உங்களுக்குள்ளே வைத்த அவருடைய ரூபம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எனக்கு பின்னாடி சொல்லுங்க. நான் தேவனுடைய ரூபத்திலே சிருஷ்டிக்கப்பட்டவன். See, இந்த தேவனுடைய ரூபத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவை அபிஷேகம். ஆமென். If you don't feel the presence of God, you will never become original. ஆண்டவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை, ஒரு ஒரிஜினலான வாழ்க்கை வாழ முடியாது. ஒருவேளை ஜான் ஜெபராஜ் மாதிரி 10 பாட்டு பாடலாம், 11வது பாட்டுல ஃபெயிலியர் ஆயிருவார். You can become a copy of someone, but you cannot successful copy. நீங்க காப்பி அடிச்சு என்ன செய்யலாங்க? வாழலாம், but you cannot become original. உங்களுக்கென்று ஆண்டவர் தனித்துவமான ரூபத்தை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க அப்ப, எனக்கென்று தனித்துவமான ரூபத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மறுபடியும் சொல்லுங்க. எனக்கென்று தனித்துவமான ரூபத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. எனக்கென்று தனித்துவமான ரூபத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். பாருங்க,
அந்த ரூபத்தை அவன் இழக்கவில்லை. அவன் எப்படி ஆண்டவர் அந்த அழகிய கண்களை கொடுத்தாரோ, அந்த சிவந்த மேனியை கொடுத்தாரோ, ரூபத்தை கொடுத்தாரோ, அதே மாதிரி மறுபடி வர்றான். கவனிங்க, அந்த ரூபத்தை பாதுகாத்து கொண்டவனாய் அவன் வீட்டுக்குள்ளே வருகிற பொழுதுதான் இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இவன் தான். அவன் அந்த ரூபத்தை கெடுத்திருந்தா வச்சுங்களேன், அந்த கண்கள் இருட்டாய் போயிருச்சு வச்சுங்களேன், ஒருவேளை கர்த்தரால அவனை அடையாளம் காண முடியாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் சொல்றது புரியுதா? God cannot locate you. பாருங்க, எப்ப நம்ம தேவனை ஆராதிப்பதை நிறுத்தி விடுகிறோமோ, you are away from the presence of God. உங்களால் தேவனை எளிதாக என்ன செய்ய முடியாது? தொடர்பு கொள்ள முடியாது. ஆண்டவராலும் உங்களை எளிதாக தொடர்பு கொள்ள முடியாது. Very careful with your friends. சொல்லுங்க, உங்க பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, very careful with your friends. அந்த ஃப்ரெண்டே நீ தானா அப்படின்றானே என்ன சொல்றாங்க? சர்ச்சை முடிச்ச உடனே போக வேண்டிய இடத்துக்கு போக முடியான்னு பேசி வச்சிருப்பீங்க இல்லையா? என்ன தம்பி சிரிக்கிற பார்த்தா அப்படியே தெரியுது. வெரி கேர்ஃபுல். உங்கள் ரூபத்தை சொல்லுங்க, என்னுடைய ரூபத்தை சிதற பண்ணுகிற எவனா இருந்தாலும் வெட்டி போடுகிறேன். ஆமென். அந்த வெட்டி போடுற வார்த்தை மட்டும் அப்படியே அமிங்கி வருது, என்னன்னு தெரியல. டவுட் அது. லிசன், உங்களுக்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தராலே. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த சிவந்த மேனி, அழகிய கண்கள், ரூபம் உள்ளவன் மறுபடியும் என்ன செய்யறான்? உள்ள வர்றான். வந்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் தானாக்கும், இவனை அபிஷேகம் பண்ணு என்கிறார். இவ பாருங்க 13ஆம் வசனம், எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிப்போமா? அப்பொழுது சாமுவேல், சத்தமா வாசிங்க, தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். நல்லா சத்தமா கை தட்டுங்க பாப்பா ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. அவன் சகோதர நடுவிலே ஆண்டவர் சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ணினார். மறக்கடிக்கப்பட்டவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஒதுக்கப்பட்டவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். கவனிங்க, உங்களை ஒதுக்குகிற எவனாக இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்தால், எவன் உங்களை ஒதுக்கினானோ அவன் இருக்கிற இடத்திலேயே கர்த்தர் உங்களுடைய தலையை எண்ணினாலே அபிஷேகம் பண்ணுவார். ஆமென். அவன் நினைச்சு கூட பார்த்தாலும் சரி, அவனுடைய நினைப்புக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? உங்களை அபிஷேகம் பண்ணுவார். சகோதர நடுவிலே அந்த 7 பேர் அவனை மறந்து போனாங்க. ஈசாயும் மறந்து போனா. அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய தைல கொம்பை எடுத்து என்ன செய்றார்? அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். இப்ப பாருங்க, அந்நாள் முதற்கொண்டு வாசிங்க, அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர். இப்ப பாருங்க, இப்பதான் அவருடைய பேரே வருது. என்ன, யார் மேல வர்றான்? தாவீதின் மேல். சோ நான் என்ன புரிந்து கொண்டேன் இந்த வசனத்துல? உங்களுக்கு ஒரு பேரு யார் வச்சிருக்கிறா? உங்க அப்பா அம்மா வச்சிருக்காங்களா? அது எப்படி வச்சிருப்பாங்க? ஸ்கூல்ல அல்லது பர்த் சர்டிபிகேட்ல போட்டே ஆகணுன்றதுக்காக அவசர அவசரமா ஒரு பேர் வச்சிருப்பாங்க, கழுதி வச்சு விட்டு போவோம் அப்படின்னு. அழகேசன் வச்சிருப்பாங்க. பர்த் சர்டிபிகேட்ல கொடுத்துட்டு அழகேசன் எழுதிக்கப்பா அப்படின்னு பர்த் சர்டிபிகேட்ல கொடுத்துட்டு இந்த பையலை குப்புறப்படுத்தி பார்த்தா அவன் கண்ணங்கரேன்னு இருப்பான். ஐயப்பா, இவனுக்கா போய் அழகேசன் கொடுத்தோம், நம்ம போய் பேரக்கரை மாத்திரம்னா அதுக்குள்ளேயே டாக்டர் அம்மா எழுதிரும் பர்த் சர்டிபிகேட்ல. சோழி முடிஞ்ச வாழ்க்கை ஃபுல்லா என்ன யாருதான்? இனிமே அழகேசன் தான். கவனிங்க, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அப்படியே ஒரு பேரை என்ன செஞ்சிருது, தட்டி வருது, போட்டு பியூலான் போட்டு விடு இருக்கீங்களா?
கர்த்தர் கூட பேசுறார். ஆமென். கவனிங்க. See, இதுவரைக்கும் அவன் இவன் அவன் இவன் அப்படிதான் அடையாளப்படுத்துது யார? இந்த பையனை. ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் என்றைக்கு வந்ததோ அப்பதான் இந்த வேத புத்தகம் அவனை சொல்லுகிறது தாவீது அப்படின்னு சொல்லுது. ஆமென். கவனிங்க, உங்களுடைய பெயர் எப்பொழுது முழுமை அடைகிறது? எப்ப முழுமை அடையுது உங்க பேரு? when your name will become fulfilled. எப்போ உங்க பேரு முழுமை அடையுது அப்படின்னா, எப்பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே வருகிறதோ அப்பொழுதுதான் உங்களுடைய பெயர் முழுமை அடைகிறது. அப்பதான் உங்க பேரே என்ன செய்யும்? வெளியில பப்ளிக் ஆகும். என் பேரு பென் ஹெனி கிராஃப். சொல்லுங்க. கொஞ்சம் குழப்பமான பேரு தான். நான் படிச்சது பட்டிக்காட்டுல. இதுலங்க பட்டிக்காட்டுல என்னை கூப்பிட்டு அடிப்பாங்க. சப்பு சப்புன்னு, உனக்கெல்லாம் இந்த பேரடா அப்படி. உண்மையிலேயே எந்த வாத்தியாருக்கெல்லாம் கோவம் வருதோ அந்த ஆள அந்த அவங்க வீட்டம்மா வீட்டுல போட்டு அடி அடிச்சு அந்த ஆளு பொண்டாட்டி அடிக்கிற வக்கு இல்லாம என்னைய வந்து அடிப்பாப்ல. இங்க வாடா அப்படின்னு சொல்லி, உனக்கெல்லாம் எவன்டா பேர் வச்சது? ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த பேரை வச்சதுக்கு நான் ரொம்ப நாள் அழுதுருக்கேன். எங்க அம்மாட்ட வந்து சண்டை போடுவேன். என்னம்மா நீ வேற சும்மா பெண்ணு கனி கிராப்புன்னு வச்சுக்கிட்டு சரவணே முத்துக்குமார் வச்சிருக்க வேண்டியதானே அப்படி யோசிச்சு பாருங்க. சி, எப்போ அபிஷேகம் வந்ததோ அன்றைக்கு உருவம் மாறினது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நான் வெளிநாட்டுல போய் முத்துக்குமார் வச்சிருந்தா எப்படி சொல்லியிருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. என் வீட்டு அம்மா சொல்லியிருக்கோம், உனக்கு எனக்கு ஜெட் ஆகாது அப்படின்னு. Even my wife would have rejected me because of my name. உங்கள நான் சில பேர் சொல்றேன், பாஸ்டர் போட்டோ போட்டாரு. இன்னைக்கு உங்க நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்ல என்ன இருக்கும்? ஒரு போட்டோ வந்திருக்கு இல்லையா? சில சபைகள்ல பாஸ்டர் எபி நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, பென் ஹெனி கிராஃப் அப்படின்னு போட்ட உடனே யாரோ வெள்ளக்கார வரையாம போன்னு சொல்லி கூட்டமா வந்திருப்பாங்க. நான் போய் உட்காந்துருப்பேன், தம்பி பின்னாடி உட்காருங்க அப்படின்னு. கடைசியில் நான் தான் பிரசங்கம் பண்ண வந்த உடனே நான் மைக்க பிடிச்சோன்னே 10 பேர் இருந்துச்சு வெளியே போயிருவாங்க. இவனை போய் பார்க்க வந்த பாரு, பச பிடிச்சி வந்து 7 ரூபாய் செலவாகி போச்சு இப்ப நமக்கு அப்படின்னு. பேரை கேட்டுட்டு வந்தவங்க இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை எப்போதுமே முழுமை அடையும். சொல்லுங்க, என் வாழ்க்கை முழுமை அடைவது கர்த்தருடைய அபிஷேகம் என் மீது வருகிற பொழுது. ஆமென். நீங்க எப்போ ஒரிஜினலா மாறுறீங்களோ அப்பதான் நீங்க ஒரிஜினலா ஊழியம் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். Don't become duplicate. ஓகே, இப்ப எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதேதானே? அதேதான். 1 சாமுவேல் 16:1. ஓகேவா? ஓகே, வாசிக்க வேண்டாம். இதுக்கு பின்னாடி ஒரு மர்மம் அடங்கி இருக்கிறது. வாட் கேன் ஐ டூ நவ்? இப்போ இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? கவனிங்க, தவறு செய்த ஒருவனை கர்த்தர் கீழே விழத்தள்ளினார். அவன் ஆராதனை வீரனாக இருந்தான். அவனுடைய பெயர் என்ன? ஆராதனை வீரனா இருந்தான் பரலோகத்துல, லூசிபர். அவனை விழ தள்ளிவிட்டு ஆண்டவர் இன்னொருத்தர் அங்க இடத்துல என்ன செய்யணும், அந்த இடத்துல வைக்க போறேன்னு என்ன செஞ்சாரு? முடிவெடுத்தாரு. இப்போ கவனிங்க, இந்த சாமுவேல் என்கின்ற தீர்க்கதரிசி புதிய ஏற்பாட்டிலே அவர் எப்படி வெளிப்படுகிறார் என்று சொன்னால், தீர்க்கதரிசியாகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க பாப்போம். அவர் சாமுவேல் என்கின்ற ரூபத்திலே அவர் வெளிப்படுகிறார். சரிங்களா? அவர் எங்கே போகிறார்? ஆண்டவர் சாமுவேல் எங்க போச்சாரு? பெத்லகேமுக்கு போச்சாரு. இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தாரு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பெத்லகேமிலே போக சொன்னார்.
பெத்லஹேமிலே ஈசாயினுடைய வீட்டிலே உங்க அப்பாவோட பேரை சொல்லிக்கங்க. உங்க அட்ரஸுக்கு ஆண்டவர் ஒருவரை அனுப்பினார். கவனிங்க, எப்படி ஆண்டவர் நான் போவேன்? எப்படி போக முடியும்? How it is possible? அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? ஒரு காளையை என்ன செய்ய சொல்லுங்க. ஒரு காளையை உன்னோட கூட கொண்டுகிட்டு போய் அதை பலியிடு அப்படின்னு சொன்னாரா? இங்க கவனிங்க, இந்த பெத்லஹேமுக்கு வந்த இயேசு கிறிஸ்து அவர் காளையை பலியாக கொண்டு வரவில்லை, மாறாக அவரே பலியாக இந்த உலகத்திற்கு வந்தார். நான் சொன்னது புரிஞ்சா புரியலையா? கைய கைய தட்டிருக்கலாம்ல, மறுபடியும் சொல்றேன். அவரே பலியாக இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமென். கவனிங்க, எதற்காக? மறக்கடிக்கப்பட்ட உலகத்திலே வீட்டிலிருந்து மறக்கடிக்கப்பட்ட ஒருவனை மறுபடியும் அபிஷேகம் செய்து அந்த லூசிபர் இழந்த அந்த ஸ்தானத்திலே, அதாவது ஆராதனை வீரனாக மறுபடியும் உட்கார வைப்பதற்காக ஒருவனை கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். இப்ப நம்ம எல்லாரும் பல பேர் வீட்டை விட்டு வெளியே இருக்கிறோம். we are like out of our house. உங்க தரிசனத்தை விட்டு வெளியே இருக்கிறீங்க, சபை விட்டு வெளியே இருக்கிறீங்க, ஊழியத்தை விட்டு வெளியே இருக்கிறீங்க. தம்பி தங்கச்சி, பாஸ்டருடைய தரிசனம் மிகப்பெரியது. தரிசனத்திலே நீங்கள் ஒத்துழைத்தால் இந்த தரிசனத்தை நிச்சயமாக 50 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய தரிசனத்தை நீங்கள் வெறும் 5 ஆண்டுகளில் செய்து முடிக்கலாம். உங்க ஊழியருக்கு நீங்கள் தோள் கொடுத்தால். நான் சொன்னது புரிஞ்சா? வாலிபர்களாகிய நீங்கள் உங்கள் ஊழியருக்கு தோள் கொடுக்கிற பொழுது உங்க ஊழியக்காரர் 50 ஆண்டுகள் தனியா நின்று அவர் ஊழியம் செஞ்சார் அப்படின்னா, அவர் செய்ய வேண்டிய அந்த 50 ஆண்டுகள்ல வருகிற அந்த ரிசல்ட்ட வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து செய்தால் வெறும் 5 ஆண்டுகளில் முடித்து விடலாம். சோ எத்தனை வருஷம் சேவ் பண்ண முடியும்? 45 வருஷம், 45 இயர்ஸ். கவனிங்க, ஒருவேளை உங்கள் பெற்றோர்கள் மறந்து போயிருக்கலாம், உங்கள் நண்பர்கள் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்ளுகிறார். அவர் உங்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு அவர் வீட்டிலே காத்து கொண்டிருக்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். இதுல இன்னொரு காரியம், ஒரே ஒரு காரியம், ஆள் அனுப்பி சொல்லுங்க. ஆள் அனுப்பி. இப்ப கவனிங்க, சாமுவேல் வந்துட்டாரு. யாரு? இயேசு வந்துட்டாரு. இப்போ வீட்டிற்கும் காட்டுக்கும் நடுவில் என்ன கிடையாதுங்க? போன் கிடையாது, எதுவுமே கிடையாது, இல்லையா? இப்போ ஒரு ஆள் வீட்டிலிருந்து காட்டிற்கு போய் அங்கே இருக்கிற இந்த பையனுக்கு என்ன செய்யணும்? தகவல் சொல்லணும். சரிங்களா? என்ன சொல்லணும்? உன்னை அபிஷேகம் பண்ணுகிறவர் வீட்டிலே காத்து கொண்டிருக்கிறார். இதை சொல்லாட்டினா எப்படி அவனுக்கு தெரியும்? தெரியுமா? தெரியாது. கவனிங்க, ஆள் அனுப்பி. மறுபடியும் சொல்லுங்க பாப்போம். திருச்சபை தேவன் உட்கார்ந்திருக்கிற, அவர் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆள் அனுப்பி சொல்லுங்க. வெளியில அலைந்து கொண்டிருக்கிற தாவீதுக்களை, வெளியே அலைந்து கொண்டிருக்கிற, அபிஷேகத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிற நபர்களை சந்தித்து, உன்னை சந்திக்க, உன்னை அபிஷேகம் பண்ண ஒருவர் வீட்டிலே காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு வருவதற்கு ஆட்கள் தேவை. நான் சொன்னது புரிஞ்சுங்களா புரியலையா? ஆட்கள் தேவை. சொல்லுங்க, உங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க. அப்போ ஆட்கள் தேவை. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆர் யூ அவைலபிள்? அவனை பார்த்து கேளுங்க, தம்பியை பார்த்து கேளுங்க, தங்கச்சியை பார்த்து கேளுங்க. ஆர் யூ அவைலபிள்? அவைலபிளா அப்படின்னா நம்ம திண்டுக்கல் ஜில்லா கலெக்டர் மாதிரி பேசுவோம் நம்ம. ஓ, ஐ ஹேவ் a lot of problems and many things.
தம்பி, are you available? This question is not asked by Pastor Ben Hennigraf, but this question is asked by God. உங்களை உண்டாக்கினவர் கேட்கிறார், are you available? இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, are you available? உங்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். கண்களை மூடுவோமா, கரங்களை உயர்த்துவோம், நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Thank you Jesus. We worship you Lord. ரெண்டு கரங்களை உயர்த்துங்க பாப்போம். Thank you Father. வாய்களை திறந்து பேசுங்க. I'm available Lord. Just say I'm available. சொல்லுங்க. நல்லா கையை உயர்த்துங்க பாப்போம். வெட்கப்படாம கை உயர்த்துங்க. உங்களுக்கு தேவை அபிஷேகம். உங்களுக்கு தேவை அபிஷேகம். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை தொடுகிறது. நல்லா கரங்களை உயர்த்தி, நல்லா வாய்களை திறந்து, எவ்வளவு சத்தமா, வனாந்தரத்தில் யாரும் பார்க்காத ஒரு காரிருள், யாருமே அவனை சந்திக்காத, எந்த மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்க முடியாத ஒரு வனாந்தரத்திலே கர்த்தருடைய சத்தத்தை தாவீது கேட்டான். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளே, இந்த ராத்திரியிலே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் போய்க் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் அருகாமையிலே பல நண்பர்கள் இருந்தாலும், அவர்கள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே நான் தனிமையை அனுபவிக்கிறேன் என்கின்ற சில பிரச்சனைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் கூப்பிட வேண்டிய ஒரே ஒரு நாமம், அது இயேசு என்கின்ற நாமம். கமான், கரங்களை உயர்த்தி அந்த நாமத்தை கூப்பிடுவோமா? இயேசுன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நான் உம்முடைய சேவையை செய்வதற்கு I am available Lord. சொல்லுங்க, சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. Hallelujah. We worship you Lord. Hallelujah. 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 We worship you Lord. இயேசுவே, இயேசுவே, உமருகில் நீலே ஆவலாய் வருகின்றேன். சொல்லுவோம். இயேசுவே, உமருகில் கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. கூப்பிடுங்க அந்த நாமத்தை. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கொஞ்சம் டெம்போ குறைச்சு வச்சிருக்க தம்பி. ஹalleluya, ஹalleluya. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்.
We worship you, Jesus. இந்த ராத்திரியிலே கர்த்தர் உங்களை சந்திப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். He is ready to baptize you with fire. கவனிங்க, அவர் உங்களை பயன்படுத்துவதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். Are you ready? See, God needs you. My wife always used to say, God, we cannot do anything without God, and God will not do anything without you. நாம் நம்மால் கடவுள் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரும் நீங்கள் இல்லாமல் ஒன்றும் செய்ய மாட்டார். வாலிபர்களாகிய உங்கள் மேல கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம் பெரியது. ஆமென். இன்றைக்கு அவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே நானும் உமக்காக பயன்பட விரும்புகிறேன். I want to be useful. ஆமென். நல்ல வாய்களை திறந்து சத்தமா கரங்களை உயர்த்தி எவ்வளவு சத்தமா கர்த்தரை துதிக்க முடியுமோ துதிங்க பார்ப்போம். வனாந்தரத்துல எப்படி தாவீது துதித்தானோ அது மாதிரி துதிங்க பார்ப்போம். யோசிக்காதீங்க என்னை யாரோ பார்க்கிறாங்க அப்படின்னு. யாரும் உங்களை பார்க்கவே இல்லை. எல்லாரும் அவங்க கண்களை மூடி இருக்கிறாங்க. உங்களை பார்க்கிற ஒருவர் மாத்திரம் தான், இயேசு மட்டும்தான். உங்க சரீரத்தை கர்த்தர் சுகமாக்குகிறார். You are becoming original. நீங்க வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கிற பொழுது நீங்க ஒரிஜினலா மாறுறீங்க. உங்க சுயம் வெளிப்படும், வெளியே வந்துரும். ஹalleluya, ஹalleluya. சுயம் வெளியே வரும், வெளியேறுகிறது. கல்வாரி அன்பு உங்களை இன்றைக்கு நிறைக்கிறது. ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்துவோம். ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you, Father. ஓ சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே நானல் மூட்டும் ஜெயம் பெற்று ஆமீசம் சாக தேவா அருள் செய்யுமே. பெற்று ஆமீசம் சாக தேவா அருள் செய்யுமே. கல்வாரி பாடுவா. கல்வாரி கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவமும் திரு ரத்தத்தாலே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீங்க இருதயமே கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க. ஆமென். ஒரு விஷயம் கூட கழுவோம் திரு ரத்த ஹalleluya கரைநீங்க இருதயத்தை. ஒருவேளை எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட
மறக்கடிக்கப்பட்டதான மறந்து போன ஒரு நபராய் நீங்கள் நிற்கலாம். ஒரு வாலிப தம்பி தங்கச்சியாக நிற்கலாம். அவர்கள் மத்தியில் உன்னை உயர்த்த கர்த்தர் உன்னை தேடி கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கை நல்லா இல்லையேன்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து, உன்னை தான் நான் அபிஷேகம் பண்ண போகிறேன், உன்னை தான் நான் உயர்த்தி இருக்கிறேன், உன்னை தான் இந்த உலகத்திற்கே நான் ராஜாவாய் வைக்க போகிறேன், உன்னை தான் இந்த உலகத்திற்கே ஆசாரியனாய் வைக்க போகிறேன், உன்னை நான் லேவியனாய் தெரிந்து கொள்ளுகிறேன், நீ ஊழியத்தை செய்வதற்கு, என் வேலையை செய்வதற்கு, என் சித்தத்தை செய்வதற்கு உன்னை நான் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் ஒருவேளை நீ பிடிக்காத மகளாக இருக்கலாம், பிடிக்காத பிள்ளையாக இருக்கலாம், உன்னை மறந்து போனவங்களாக இருக்கலாம், உனக்கு படிப்பே ஏறாம உன்னை குறித்து அடிக்கடி உன்னை திட்டிக் கொண்டு உன்னை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். உன் நண்பர்கள் மத்தியில் உனக்கு திறமைகள் இல்லாமல் இருக்கலாம். மற்றவர்களைப் போல என்னால் திறமையாக இருக்க முடியலையே, தாளந்துகளை வெளிப்படுத்த முடியலையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன்னை தான் தேடிக்கொண்டிருக்கிறார். அவங்களாம் உன்னை மறந்து தூரம் போகிறவர்கள், உன்னை புறக்கணித்து தள்ளுகிறவர்கள். ஈவன் ஒரு ஃபாதர் அண்ட் மதர், அவங்க கூட உன்னை மறந்து போகலாம். நீ யாரை நம்பி இருக்கிறியோ அவங்க உன்னை மறந்து போகலாம். ஆனால் மறக்காத தேவன், உன்னை அவருடைய இருதயத்தில் நினைத்து வைத்திருக்கிற தேவன், உன்னை அவருடைய இருதயத்தில் உன் பேரை சொல்லக்கூட மறந்து போகிற ஒரு கூட்டத்தின் மத்தியில் உன்னை பேர் சொல்லி அழைக்கிற தேவன். எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற, உன்னை தாயின் கருவில் என்னை உருவாவதற்கு முன்னமே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். இன்னைக்கு உன்னையும் என்னையும் ஆண்டவர் அப்படி அழைத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நாடுங்க, தேடுங்க. ஆண்டவரே, நீங்கள் என்னை அபிஷேகிங்க பண்ணுப்பா, நீங்கள் என்ன அபிஷேகிங்க, நீங்கள் எனக்குள்ளே வந்தா என் வாழ்க்கை மாறும். ஆண்டவரே, என்னுடைய வனாந்திரம் போன்ற சூழ்நிலைகள் மாறும். தாவீதினுடைய வனாந்திரம் போன்ற சூழ்நிலைகள்லாம் மாறினது. தாவீதின் வனாந்திர அனுபவங்கள் எல்லாம் மாறினது. இன்றைக்கு அரண்மனையில் இருந்து ஆளுகை செய்கிற ஒரு அனுபவத்திற்குள்ள கர்த்தர் கொண்டு வருகிறார். கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணி தம்பி. தாவீது இன்னைக்கு அரண்மனையில் இருந்து அவனுடைய சமூகத்தில் ஜனங்களை ஆளுகை செய்கிற ஒரு அனுபவத்திற்குள்ள கர்த்தர் அவனை கொண்டு வருகிறார். அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்திற்குள்ள தேவன் உங்களையும் என்னையும் கொண்டு வருவார். அதற்கு ஒன்றே ஒன்று தேவை, கர்த்தருடைய அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை மாத்திரம் நம்ம பிடித்துக் கொள்வோம். அபிஷேகத்தை இழந்து விடாதபடிக்கு. அதே சாமுவேல் தான் சவுலையும் அபிஷேகித்தார். அதே சாமுவேல் தீர்க்கதரிசி தான் சவுலையும் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். ஆனால் சவுல் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால தேவன் அவனை புறக்கணித்தார். எனக்கு நீங்க நாளும் அந்த சவுளுடைய இடத்துல நிற்காதபடிக்கு, அவனுடைய சமூகத்தில் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டாலும், ஒதுக்கப்பட்டாலும், மறந்து போனாலும், ஆண்டவரை நான் உண்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லி யாரெல்லாம் நீங்கள் முன்னாடி வரீங்களோ, யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்களோ, அவர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி உங்கள் நேமை ஃபேமாய் மாற்றுவார். உங்கள் நேமை வெளிப்படுத்துவார். அநேகருக்கு உங்கள் நேம் தெரிகிற அளவிற்கு, வெளிப்படுகிற அளவிற்கு, நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார், உங்களை வழிநடத்துவார். நம் தைரியமாக இருப்போம். ஆண்டவரை மட்டும் நம்பி இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். செபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் நல்ல ஒரு ஆண்டவரே. நீர் எங்களை தேடி வந்த தெய்வம் அப்பா. நீர் எங்களை தேடி வந்த தேவன் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை தேடி வந்து எங்களை அபிஷேகம் பண்ணி உம்முடைய ஊழியத்தை செய்யும்படி, உமக்காக வாழும்படி, சாட்சியாக நிற்கும்படி எங்களை தெரிந்து கொண்டது கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இங்கே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நேரில் பார்க்க போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.